ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புது சிருஷ்டியாயிருக்கிற நீங்கள் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. மறுபடியும் பிறந்தவுடன் உங்கள் வாழ்க்கை புதிதாகிறது மற்றும் தெய்வீகமாகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? எனவே புதிதான வாழ்க்கையை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24 இப்படியாக சொல்கிறது. இந்த புது சிருஷ்டியான நீங்கள் நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் படைக்கப்பட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் தேவனின் நீதியாக இருக்கிறீர்கள். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் இவ்வுலகில் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய அடையாளம். தேவனை பிரியப்படுத்த போராடும் ஒரு பாவி என்று உங்களை பார்க்காதீர்கள். இது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களை செயலிழக்க செய்யும். மாறாக நீங்கள் கிறிஸ்துவில் உள்ள தேவனின் நீதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 1:22 எப்போதும் தியானியுங்கள். உங்களுக்காக கிறிஸ்துவின் தியானமான மரணத்தின் அற்புதமான வினைவே அது சொல்கிறது. தேவனின் பார்வையில் உங்களை பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்க முடியாதவர்களாகவும் காட்டுவதற்காகவே யாவற்றையும் அவர் செய்தார். மேலும் அவர் வெற்றி பெற்றார். உங்களில் உள்ள அவருடைய வாழ்க்கையும் இயல்பும் பாவத்துக்கு மேலாக வாழ உங்களுக்கு வல்லமை அளிக்கிறது. புதிதான நீங்கள் தேவ வார்த்தையின் ஆதிக்கத்துக்கு அடிபணிந்து அதன் விளைவாக கனிகளையும் நீதியின் செயல்களையும் உற்பத்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தில் உள்ள சில கிறிஸ்தவர்களை அவருடைய வாழ்க்கை முறை அவர்களின் நீதியின் புதிய தன்மையை பிரதிபலிக்கவில்லை என்பதால் கண்டித்த போதும் அவர் அவர்களை பாவிகள் என்று அழைக்கவில்லை. 1 கொரிந்தியர் 6:9-11 படிக்கும். கிறிஸ்துவில் நாம் எல்லா அநியாயங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டோம் என்பதை பவுல் புரிந்து கொண்டார். நாம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நீதிமான்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் புதிதானதை உணர்ந்து அதன்படி வாழுங்கள். தேவ வார்த்தையை அதிகமாக படிக்கவும், ஏனென்றால் அது உங்களை பிரதிபலிக்கிறது, மேலும் உண்மையான உங்களை விவரிக்கிறது. இது கிறிஸ்துவில் உங்களின் மெய்யான மகிமையை காட்டுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அறிக்கை: நம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலும் நாம் தேவனுடைய ஆவியினாலும் நீதிமானாக அறிவிக்கப்பட்டேன். ஆகையால் நான் நீதியில் நடந்து நீதியின் கிரியையும் கனிகளையும் விளைவிக்கிறேன். நான் ஒரு இருண்ட உலகில் ஒரு ஒளி, பாவிகளின் பாதைகளை ஒளிர செய்கிறேன். அதனால் அவர்கள் பார்க்கவும் ராஜ்யத்துக்குள் நுழைவும் முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட்.